நிறைய டயட் ஃபாலோ பண்ணி நிறைய எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி உங்களால் வெயிட்டே குறைக்க முடியல. அப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, தூங்குனா உங்களுடைய வெயிட் குறையும். சொன்னால் நம்ப முடியல. டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆனது, உங்களோட தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஆகுது, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க ஸ்லீப் என்ஹான்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை பற்றிய டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும், நீங்கள் பெஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, நல்லா தூங்குனா எப்படி வெயிட் குறையும், இந்த மேம் என்ன காமெடி பண்ணுறாங்களா அப்படின்னு நான் ஸ்டார்டிங் சொல்லும் போதே நினச்சிருப்பீங்க. ஆனால் நான் காமெடியெலாம் பண்ணலை. உண்மையாகவே உங்கள் பாடியில் இருக்க நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா தூக்கம் தாங்க. தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆனவே உங்கள் பாடியில் நிறைய ப்ராப்ளம் அக்கறாகும். ஸோ ஒரு லிஸ்ட்டே சொல்லலாம், அந்தளவுக்கு நிறைய ப்ராப்ளம் அக்கர் பண்ணக்கூடியது நம்ம ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆனாதான். ஸோ என்னென்ன ப்ராப்ளம் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, நம்ம நல்லா தூங்காதனால நமக்கு பாடியில் இருக்க ஃபேட் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மசில் மாஸ் க்ரியேட் பண்ண சப்போர்ட் பண்ணாது. இன்சுலின் லெவல் ஹார்மோன் நிறைய சுரக்க ஆரம்பிச்சிடும், லிவர் டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம பாடியில் அதிகப்படியான கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன், அந்த ஹார்மோன் நிறைய சுரக்க ஆரம்பிச்சுன்னா நீங்கள் என்ன தான் டயட் ஃபாலோ பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸும் நடக்காது, வெயிட் கெயின் பண்ணுறீங்கனாலும் நடக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக தூக்கம் ஒரு 2 நாள் 3 நாள் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றது என்னென்னா டிப்ரெஷன், எரிச்சல். எல்லாரையும் பார்த்தாலும் எரிஞ்சு விழுவீங்க, அந்த அளவுக்கு கோவம் அதிகமாக வரும். இது மட்டும் இல்லாமல் கவனச்சிதறல் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல என்ன வைக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணும், எந்த ஒரு ஒர்க்கையும் உங்களால் ஆக்டிவாக செய்ய முடியாது. இது மட்டும் இல்லாமல் அதிகமாக பசிக்கும், இல்லைனா சுத்தமாக பசியே இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நார்மலான சிம்டம்ஸ் தாங்க. இதுவே தூக்கம் ஒரு 3 மாதம் 4 மாதம்லாம் நீங்கள் தூங்காமல் ஒரே டிஸ்டர்பன்ஸ்லேயே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிறைய ப்ராப்ளம் உங்கள் பாடியில் அக்கறாகும். அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக பரவிட்டு இருக்கிறது டயபெட்டிக் தான். அதுவும் டைப் 2 டயபெட்டிக் ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ்னால தான் நடக்குது அப்படின்னு சென்சஸே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பாடியில் இம்யூனிட்டி பவர் அது ரொம்ப 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 லோவாகிடும். லோவானா என்ன ஆகும், அதிக நோய்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு, மனநல பிரச்சனைக்கு மெயின் ரீசனே உங்களுக்கு தெரியும் தூக்கம்தான். இது மட்டும் இல்லாமல் ஓவர் வெயிட் ஒபிசிட்டிக்கு மெயின் ரீசனும் உங்களுடைய தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுனால தான். இதை விட ரொம்ப மோசமான ஒரு பாதிப்பு என்ன தெரியுமா, ஹார்ட் அட்டாக். ரீசன் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் தான். ஸோ நம்ம பாடியில் ஸ்லீப்பிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்லீப்பிங் நல்லா இருந்தால் தான் உங்கள் பாடியில் ஹெல்த் ஹார்மோன் எல்லாமே சுரக்க ஆரம்பிக்கும். சிலர் சொல்லுவீங்க, எனக்கு என்ன தூங்கக்கூடாதுன்னு ஆசையா, தூக்கம் வந்தால் தானே தூங்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு 3 டிப்ஸ் சொல்கிறேன். டெய்லி தூக்கம் வருது தூக்கம் வரலை, கண்டிப்பாக ஒரு டைமிங் 10 மணிக்கு படுக்கிறீங்களா, அந்த டைமிங்கில் போய் தூக்கம் வந்தாலும் வரலனாலும் படுத்துருங்க. அதுக்கு பிஃபோராகவே இந்த ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, ஸோ கண்டிப்பாக கெட்ட விதமான மைண்ட் தாட்டில் இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் பண்ணிட்டாவது படுங்க. டிப் நம்பர் 2, அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு டீ குடித்தா தான் தூக்கம் வரும், காஃபி குடித்தா தான் தூக்கம் வரும்னு அலர்ட்னஸோடு இருக்கிறதுக்காக கெஃபைன் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக தூங்குறதுக்கு கெஃபைன் எடுத்துட்டா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா ஆகாதா? ஸோ நல்லா தூங்குறதுக்கு ஆல்கஹாலும் அவசியம் இல்லை, டீ காஃபியும் அவசியம் இல்லை. டிப் நம்பர் 3, ரொம்ப நாளடைவில் தூங்காமல் ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இமிடியேட்டாக ஒரு டாக்டர் கன்சல்ட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ செக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ மூலயமா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறதுனால நம்ம பாடியில் என்னென்ன ப்ராப்ளம் அக்கறாகுது அப்படின்றத தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ நல்லா தூக்கம் வர்றதுக்கு நான் சொன்ன இந்த 3 டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதெல்லாம் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு தூக்கம் வரலை, இன்னும் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது அப்படின்னா நேச்சுரலாக நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஸ்லீப் என்ஹான்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நிறைய பேரோட ஹெல்த் வாய்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நான் டேரெக்டாகவே கன்சிடர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்டை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை டேரெக்டாக கம்பெனிலேருந்து பை பண்ணுற மெத்தட் எப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும்
எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய் வியூவர்ஸ்.